ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வெஜ் பிரியாணி. நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்போதும் ஒரே ஸ்டைல்லே செஞ்சு சாப்பிட்ணுன்னா நமக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சங்க்ஸ் இவ்வளோ தாங்க இருந்தது. அதை வேக வச்சுருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதே குவான்டிட்டி தான் கேரட்டும் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 300 கிராம்ஸ் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன், மசாலா எடுத்திருக்கேன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நீங்கள் இது மாதிரி நீல வாக்கில் தான் வெட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரைஸ் நல்லா 1/2 hour ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது பிரியாணி மசாலா, இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே கரம் மசாலா, இது 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு தான். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை 2 எடுத்திருக்கேன். 4 கிராம்பு, 4 பட்டை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. குக்கரில் தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். நெய் கூடவே நான் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டு பிரிஞ்சி இலைலாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா நல்லா வதங்கினோன்னே அது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது கூட நான் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அது ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ அது கூட காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் நான் அந்த சோயா சங்க்ஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 1 மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம குயிக்காக ஒரு லன்ச் பண்ணணுன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் இதில் மசாலா பவுடர்ஸ்லாம் போடுறேன். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாஸ்மதி ரைஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலா பவுடரையும் இதில் போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது பச்சை வாசனைலாம் போகும். இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். அதில் நான் தயிர் ஏன் வெஜிடபிள்ஸோடய சேர்க்குறேன்னா அப்போ தான் அது நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இல்லைன்னா நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் தயிர் சேர்த்தோன்னா அது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இதில் எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கனோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. மூடி இது மாதிரி திருப்பி போட்டு வச்சு நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்ச ரைஸை இதில் சேர்த்துக்கிறேன். இதிலேருந்து தண்ணியை நான் முதலே வடித்து அந்த காய் வேக வைக்கிறதுக்கு அதிலே விட்டுட்டேன். அதில் விட்டு தான் நான் வேக வச்சேன். இப்போ நல்லா கலந்து விடுறேன். இப்போ கொதிக்குது பார்த்தீங்களா? நான் உடனே குக்கர் மூடி போட மாட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டுட்டு தான் நான் மூடுவேன். ரைஸ் ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் கிளறி விட்டுட்டு மூடி போடுவேன். நான் இன்றைக்கி 2 விசில் விட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. காய்கறி அதிகமாக எடுத்துக்காதவங்க இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அதோட ஜூஸஸ்லாம் அதில் இறங்கிடும். நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுவலும்
அது கூட வந்து தயிர் பச்சடியும் தான் வச்சுருக்கேன். நல்லா இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.